வேலை போகும்போது அயன் ஜிகிர்தாண்டா குருவி இந்த மாதிரி நல்ல பாடல்கள் எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக இனிமையாக இருந்தது கேட்க. அதுக்கப்புறம் உட்காரத்துக்கு இடம் கொடுத்தாங்க பசங்க. நீங்கள் உட்காரலன்னு கேட்டால் ப்ரோ நீங்கள் உட்கார கூட நாங்கள் பார்த்துக்கிறாங்க. சரி நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம போய் பக்கத்தில் பார்த்தா இதுதான் பார்க்குறதா தம்பிகளா அப்படின்ட்டு சரி நீங்கள் நல்லா பாருங்கன்னு அதை நம்ம ஸ்கை ப்ளூவில் செட் இருக்காருவார் பேசுகிறாருவாருங்க எப்படி நல்லா உட்காந்துக்கிட்டப்ப கூட யாராச்சும் இருக்காங்களான்னு எட்டிக்கிட்டு குருகுருன்னு சரி நீ பாருப்பா. அதுக்கப்புறமே நம்ம இந்த போயிட்டு பாலத்து சைடு வந்து ஏதோ கும்பல் என்னென்னு பார்த்தா இது ஷூட்டிங் நடந்ததா. நம்ம கூட ஏதோ தண்ணியை பார்க்குறதுக்கு தான் மக்கள் நிற்கிறாங்கன்னு பார்த்தா ஈவினிங் பஸ்ஸில் வரும்போது தான் சொன்னாங்க அந்த இடம் ஷூட்டிங் நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் சத்திரம் வந்தால் கிளைமேட் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. சரி வேறு பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம போய்ட்டு உள்ள நினைக்கணும். ஏன்னா முன்னாடி பின்னாடி 2 சைடுமே கும்பலில் போய் மாட்டாமல் நடுவில்ட்டா நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு போகும்போது நைட்டு இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் வேறு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு தான் வேறு பஸ்ஸுக்கு வந்தோம். ஆனால் வந்த இடத்துல என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு அந்த பஸ்ஸில் தான் வந்தாங்க. சர்ப்ரைஸ் பஸ்ஸில் பாட்டு போகிற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்தது. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்தால் நம்மகிட்ட இருந்த மாதிரி அப்படின்ட்டு செல்லை வாங்கிட்டு நம்ம வீராதிராசுரா அதுக்கப்புறம் நம்ம கூலி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் லப்பர் பந்து இந்த மாதிரி நான் கேட்கறதுக்கு எந்தெந்த பாடலாம் ஆசை அது எல்லாத்தையுமே நல்ல ஒரு சவுண்ட் சரௌண்டிங்கில் போட்டுட்டு சூப்பராக கேட்டுகிட்டே வந்தேன். ஆனால் இதே மாதிரி டெய்லியுமே பாட்டு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா காலையில் பஸ்ஸில் போகும்போது நல்ல பாடல்கள் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நைட்டு வரும்போது சரியாக இருந்தது. ஏன்னா பாடல்கள் கேட்டு இனிமையாக வந்து சேர்ந்தாச்சு. அடுத்த விழாவில் உங்களை சந்திக்கிறேன்.